வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். PKR துணைத் தலைவராக ரஃபீசி ரம்லி நிலைநிறுத்தப்பட வேண்டும். டத்துஸ்ரீ அன்வார் ஆசி வழங்கினார். PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் ரஃபீசி ரம்லி கட்சியின் துணைத் தலைவராக தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று அதன் தேசிய தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆசி வழங்கியிருப்பதைத் தொடர்ந்து கட்சியின் துணைத் தலைவராக ரஃபீசி தேர்வு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று நடைபெற்ற ஸ்லாங்கோர் மாநில PKR கூட்டத்தில் அன்வார் நிகழ்த்திய உரையின் காணொலியின்படி நாட்டின் பொருளாதார அமைச்சராக இருக்கும் ரஃபீசி ரம்லி தொடர்ந்து கட்சியின் துணைத் தலைவர் என்ற முறையில் அவர் தனது கடமையையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற இடமளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கட்சியின் துணைத் தலைவராக ரஃபீசி தொடர்ந்து தேர்வு செய்யப்படுவது மூலம் கட்சியின் இலக்குகளை தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் என அன்வார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மலேசியாவில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா ஜாரிட் சோஃபியா ஆகியோர் தங்களின் புனித ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த புனித மாதத்தை பயன்படுத்திக் கொண்டு உறவுகளை வலுப்படுத்தவும் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் நாட்டிலுள்ள முஸ்லிம்கள் முன்வர வேண்டும் என்று மாமன்னர் கேட்டுக் கொண்டார். தவிர இந்த புனித மாதத்தில் தங்களுக்குள் சர்ச்சைகள் அல்லது மோதல்கள் ஏற்படுவதை முஸ்லிம்கள் தவிர்க்க வேண்டும் என்று சுல்தான் இப்ராஹிம் தமது முகநூலில் வலியுறுத்தியுள்ளார். 20,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக கூறி மலேசிய கீனி நிருபர் P. நந்தகுமார் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM ஊழல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் பாராபட்சமின்றி விசாரிக்க வேண்டும் என்று ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அமைப்பு இன்று வலியுறுத்தியுள்ளது. முறையான நெறிமுறைகளை பின்பற்றி உறுதியான நம்பகமான ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்க வேண்டும் என்று தாங்கள் நம்புவதாக CFO எனப்படும் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அமைப்பின் நிர்வாக அதிகாரி புஷ்பன் முருகையா தெரிவித்தார். லஞ்ச ஊழலில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது சட்டம் பாய வேண்டும் என்பதில் CFO அமைப்புக்கு மாற்று கருத்து இல்லை என்று அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் கள்ளப்பணம் பரிமாற்றம் தொடர்பில் தனது விசாரணையை முடுக்கியுள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிடம் மீண்டும் விசாரணை நடத்தலாம் என்று கோடி காட்டப்பட்டுள்ளது. 65 வயதான இஸ்மாயில் சப்ரி இரத்த கொதிப்புக்கு ஆளாகி மயங்கி கீழே விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்புதான் அவரிடம் SPRM 5 மணி நேரம் விசாரணை செய்துள்ளது. இஸ்மாயில் சப்ரியின் 4 முன்னாள் உதவியாளர்களை SPRM கைது செய்தது. அந்த 4வரில் ஒருவரின் வீட்டில் 100 மில்லியன் பெறுமானமுள்ள ரொக்க பணம் மற்றும் தங்க ஆபரணங்கள் மீட்கப்பட்டது தொடர்பில் அந்த முன்னாள் பிரதமர் மீண்டும் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்படலாம் என்று SPRM வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 17வது ஆண்டாக எடிசன் அவார்ட்ஸ் விருதளிப்பு விழா வரும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி பினாங்கு ஸ்பைஸ் அரேனா அரங்கில் மாலை 5 மணி அளவில் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இந்த மாபெரும் விருதளிப்பு விழாவில் 2024ஆம் ஆண்டு வெளியீடு கண்ட திரைப்படங்களின் நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள் உட்பட 33 பிரிவுகளில் திரை நட்சத்திரங்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றனர். முதல் முறையாக பினாங்கில் நடைபெறவிருக்கும் இந்த எடிசன் அவார்ட்ஸ் விருதளிப்பு விழா தொடர்பாக இன்று சனிக்கிழமை பினாங்கில் அதன் அறிமுக விழா சிறப்பாக நடைபெற்றது. எடிசன் அவார்ட்ஸ் விருதளிப்பு விழா ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக அமைவதற்கு அனைவரும் கலந்து கொள்ளும்படி விருதளிப்பு விழாவிற்கு தலைமை ஏற்கவிருக்கும் பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு அழைப்பு விடுத்துள்ளார். இது என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையாக பினாங் மாநிலத்துல எடிசன் அவார்ட் நடைபெற போகிறது. ஏற்கனவே ஒருக்கா கோலாலம்பூர்ல செஞ்சாங்க. இது 2வது முறையா மலேசியாவில் செய்யறது, பினாங்ல செய்யறோம். 17வது ஆனுவல் எடிசன் அவார்ட். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒண்டி தான் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு முறை கோலாலம்பூர்ல நடந்தது. 17வது பினாங்கில நடப்பெறுகிறது. என் தலைமையில தான் நடக்குது. கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்குங்க. நிறைய ஆக்டர்ஸ் வராங்க. இதுல கலந்துக்குங்க. கண்டிப்பா இதை ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஈவெண்டா நம்ம நடத்திடலாம்.
இந்நிகழ்விற்கான நுழைவு கட்டணம் மலேசிய ரிங்கிட் 99, 199, 299 ரிங்கிட் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேளையில் பிளாட்டினம் டேபிள் 6000 ரிங்கிட், கோல்ட் டேபிள் 5000 ரிங்கிட், சில்வர் டேபிள் 3000 ரிங்கிட் என தற்போது விற்கப்பட்டு வருவதாக எடிசன் அவார்ட்ஸ் விருது குழு தலைவர் ஜே செல்வகுமார் விவரித்தார். தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 50 நடிகர் நடிகைகள் வந்து வராங்க இந்த நிகழ்ச்சிக்கு. ஸோ எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விருது வந்து இந்த பினாங்கில் ஃபஸ்ட் டைம் பெரிய விழாவாக அவார்டாக நடக்குது. இந்த அவார்டுக்கு பொதுமக்கள் வந்து 99 ரிங்கிட், 199, 299 3 கேட்டகரியில் வந்து கேலரியில் உட்காந்து பார்க்குற மாதிரி. இந்த 299 ரிங்கிட் வந்து செலிபிரிட்டி வந்து ரொம்ப க்ளோஸாக அக்சஸாக இருந்து மேலே இருந்து பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் டின்னரும் இருக்குது. ஒரு 100 டேபிள் ஒரு டின்னர் இருக்குது. அந்த டின்னர் வந்து க்ளோஸாக செலிபிரிட்டிக்கு நெருக்கமாக செலிபிரிட்டி வந்து 2வது ரோ 3வது ரோவில் உட்கார்றதுக்கு வந்து 6000 ரிங்கிட்டுக்கு வந்து அந்த இது போட்டிருக்கோம். எடிசன் அவார்ட்ஸ் பெருமைக்குரிய ஒரு விருதளிப்பு விழா என்று இன்று நடைபெற்ற அறிமுக விழாவிற்கு சிறப்பு வருகை தந்த திரைப்பட நகைச்சுவை நடிகர் சதீஷ் புகழாரம் சூட்டினார். பினாங்கில் இருக்கேன். எதுக்காகனா எடிசன் அவார்ட்ஸ் அது வந்து இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று பினாங்கில் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பினாங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் இந்தியாவிலேருந்து, ஐ மீன் தமிழ் சினிமாவிலேருந்து நிறையா ஆக்டர்ஸ்லாம் வச்சு நிறைய பேரை வச்சு பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா எடிசன் அவார்ட்ஸ் ஒரு நல்ல பெருமைக்குரிய ஒரு விருது தான். நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ பினாங்கில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுங்கும் போது அவங்களுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஏன்னா பினாங் பார்க்கணுன்றதும் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இந்த மலேசிய மக்கள் அன்பு அதுக்கு வந்து ஈடுணையே இல்லை. அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ மக்கள் நீங்களும் வாங்க, நிச்சயமாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். விருதளிப்பு விழாவிற்கான நுழைவு சீட்டை www.myticket.asia என்ற இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என எடிசன் விருது குழு தலைவர் செல்வகுமார் தெரிவித்தார். தாப்பா நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட அயர்கோனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் சார்பில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர் குறித்து முடிவு எடுப்பதற்கு தற்போது 6 பெயர்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக பேரா மாநில அம்னோ தொடர்பு குழு தலைவர் டத்தோ ஸ்ரீ சரானி முகமது தெரிவித்துள்ளார். அந்த 6 பெயர்களும் அம்னோ உச்சமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாக பேரா மாநில மந்திரி பிசாரான சரானி முகமது குறிப்பிட்டார். நேற்று நடைபெற்ற தாப்பா அம்னோ தொகுதி பொறுப்பாளர்களுடனான சந்திப்பில் 8 பேரின் பெயர்களை அம்னோ உச்சமன்றத்திடம் சமர்ப்பிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டது. இந்த 8 பேரில் இறுதி நேரத்தில் சிலர் தங்கள் பெயரை மீட்டுக் கொள்ளக்கூடிய சாத்தியம் இருந்ததால் 6 பெயர் அனுப்பப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். ஜோஹர் ஸ்குடாய் ஜலன் கமிலாங் உத்தம தமான் புகிட் கமிலாங்கில் வீற்றிருக்கும் அருள்மிகு அஷ்ட சிவலிங்கேஸ்வர ஆலயத்தில் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்த பெருமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ அஷ்ட சிவலிங்கேஸ்வரர் அருளாசியை பெற்றனர். பிற்பகல் 3:30 மணிக்கு ருத்ரஹோமம், மகா அபிஷேகம், தீபாரதனை, வசந்த மண்டப பூஜை மற்றும் அபிஷேகம் ஆகிய நிகழ்வுகள் ஆலயத்தின் தலைமை குருக்கள் ஆனந்தன் சிவாச்சாரியார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பார்வதிபதை அரகர மகாதேவா. மலேசியா திருநாட்டில் வாழக்கூடிய அனைத்து சிவதொண்டர்களுக்கும் சிவ அஷ்டலிங்கேஸ்வர ஆலயத்தினுடைய தலைமை குருக்கள் சிவஸ்ரீ ஆனந்தன் சிவாச்சாரியனுடைய முதல் வணக்கங்கள். இன்றைய தினம் நமது ஆலயத்தில் மகா சிவராத்திரி பூஜையானது வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 4 காலமும் ஹோமங்கள், அபிஷேகங்கள், தீபாராதனைகள், பூஜைகள் செய்யப்பட்டு எம்பெருமான் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ருத்ர ஹோமங்கள் மற்றும் மகாபிஷேகங்கள் செய்யப்பட்டு விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அனைத்து பக்தகோடி மெய்யன்பரும் திரளாக வந்து நம்மளுடைய ஆலயத்தில் அஷ்டலிங்கேஸ்வரருடைய அனுகிரகத்துக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு 7:31 மணிக்கு மகா சிவராத்திரி முதல் கால பூஜைக்கான யாகம் 108 சிவலிங்க கலச குடம் எடுத்தல் மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் 2ஆம் கால பூஜை இரவு மணி 11:30க்கும், 3ஆம் கால பூஜை அதிகாலை 2:30 மணிக்கும், 4ஆம் கால பூஜை காலை 4:30 மணிக்கும் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சிவராத்திரி நிகழ்விற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் பரதநாட்டிய நிகழ்வு நடைபெற்றது.
2025ஆம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா நிலைகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய நன்கொடையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆலய தலைவர் சத்தியமூர்த்தி முனியாண்டி ஆலய நிர்வாகக் குழு சார்பில் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நம்ம ஆலயத்தில் 2025 மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான உள்ள வழியிலே இப்பொழுது நம்ம ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கு. பக்தர்கள் திரளாக வந்து நம்ம சிவபெருமானான அருள் சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம ஆலயத்தில் முதல் கால் முடிந்து இரண்டாவது காலம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வழியிலே எங்களுக்கு நிறைய பண உதவி, பொருள் உதவியாக எங்களுக்கு அன்னதானத்துக்கு எல்லா உதவி செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இந்த உபயம் எடுத்த அனைத்து பேர்களுக்கும் எங்கள் ஆலய சார்பாக, எங்கள் குழு சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிட்டு சிறப்பான உள்ள வழியிலே நம்ம ஆலயம் இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் இப்பொழுது வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, வெற்றி செய்யும். மறுநாள் வியாழக்கிழமை ரத ஊர்வலம் மற்றும் பொன்னூஞ்சல் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பினாங்கு மாநிலத்தை நெகிழிப்பை இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கும் நோக்கில் நெகிழிப்பை இல்லாத பிரச்சாரத்தை மாநில அரசாங்கம் இன்று மார்ச் 1 தொடங்கியது. இப்பிரச்சாரம் தொடங்கப்பட்டது மூலம் பயணீட்டாளர்கள் தங்கள் பொருட்களை வாங்குவதற்கு ஒரு முறைக்கு மேலாக பயன்படுத்தக்கூடிய பைகளை மட்டுமே பயன்படுத்துவதற்கு இன்று முதல் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். நெகிழிப்பை வேண்டாம் 2.0 என்று இந்த பிரச்சாரத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது. பல்பொருள் அங்காடிகள், ஹைப்பர் மார்க்கெட்டுகள், துரித உணவகங்கள், பெட்ரோல் நிலைய கடைகள், சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பிற வணிக வளாகங்களில் பலமுறை பயன்படுத்தக்கூடிய பைகளின் பயன்பாடு பெரிய அளவில் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. கில்லான் ஜலான் சுங்கை புலோ 5 3 மாடி கட்டட வரிசையில் செயல்பட்டு வந்த வாகன பட்டறை தீயில் அழிந்தது. இன்று மாலை 4:50 மணியளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் 2 தீக்காயங்களுக்கு ஆளானதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை இலாகாவின் உதவி இயக்குநர் அமட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். பழுது பார்ப்பதற்காக பட்டறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 கார்கள் தீயில் அழிந்ததாக அவர் குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரி 28 ஜொஹோர் குலுவாங் வட்டாரத்தில் அடுத்தவருக்கு சொந்தமான ATM கார்டை பயன்படுத்தி வந்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தனது ATM கார்டு காணாமல் போனதாக அன்றைய தினமே ஆடவர் ஒருவர் போலீஸ் புகார் செய்ததை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழி அந்த ATM கார்டை பயன்படுத்தி பல பொருட்களை வாங்கியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. மாவட்ட வர்த்தக போலீஸ் குழு விரைந்து செயல்பட்டதில் அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பஹ்ரைன் மொமன்னோ தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.